செமிஃபினாலில் என்னெல்லாம் நடக்க போகுது, நம்ம யாரை செலக்ட் பண்ண போகிறோம், அவங்கள யாரை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக போகிறோங்கிறது என்ன சொல்கிறது, இந்தியாவுடைய நாளை எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான பங்கை நம்ம செய்ய போகிறோங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார். அப்படியே உங்களுடைய சிம்மாசனத்தில் உட்காந்து நம்மளுடைய பிட்ச்டானுடைய செமி ஃபினாலேல வரக்கூடிய முதல் கண்டெஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்ஸ் நேம் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஆஸ் எ வெல்கம். ஹாய், என் பேர் ரயான். நான் சென்னை ஆவடியிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பிட்ச்டானில் வரேன். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் சின்ன வயசுலேருந்து ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். விஜய் டிவி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? மேம், என்னோடய டிசைன் வந்துட்டு தமிழ்நாடு விண்ட் டர்பைன். இது வந்து விவசாயிங்களுக்கு நான் உருவாக்கின ஒரு விண்ட் டர்பைன். விவசாயிங்களுக்கு நிறைய இடத்துல கரண்ட் போல் இருக்காது. ஸோ இந்த டர்பைன் வந்துட்டு 20,000 ரூபா இல்லை 30,000 ரூபா பெரிய சைஸில் பண்ணிவிட்டு 20 வருஷத்துக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். இது வந்துட்டு அவங்களுக்கு கரண்ட்டே தேவைப்படாது. 5 கிலோவாட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணி விவசாயிங்களுக்கு கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டில் கரண்ட் போகாது, அவங்களுக்கு வாட்டர் பம்புக்கும் கரண்ட்டு சப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ விவசாயிகளுக்கு ஓகே, கரண்ட் போய் வந்து சப்ளை இருக்கும், இதெல்லாமே ஓகே. இப்போ வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கரண்ட் சப்ளை இருக்குமா? மேம், சிட்டியில் இருக்கிற அவங்களுக்கு வீட்டு மேலே இது வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அப் டு 10 கிலோவாட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணி ஏசி, ஃபேன், வாஷிங் மிஷின் எல்லாமே ரன் பண்ணலாம். ஸோ பேசிக்லி ஒரு இனோவேஷன் ப்ரெசென்ட் பண்ணணும்னா எவ்வளவோ ஐடியாஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் ஏன் இந்த ஐடியா மெயினாக பிக் பண்ணீங்க? எங்கேருந்து ஆரம்பிச்சது? எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். நேச்சர்னா நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃபாரஸ்ட்லாம் போவேன். அந்த மாதிரி ஒரு டைமில் நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவரில் பார்க்கும்போது அது ஊதும்போது ரவுண்டாக ஸ்பின் ஆச்சு. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எதுக்கு சுற்றுது? ஸோ அப்போது நான் கொஞ்சம் படித்து சார்கிட்டலாம் கேட்டு அப்போ நான் கண்டுபிடிச்சேன், ஓகே இதை வச்சு நம்மளால் இப்போ கரண்ட் உருவாக்க முடியும். ஸோ இதை வந்து நான் ஆட்டோ கேட் கற்றுக்கிட்டு ஆட்டோ கேட்டில் இந்த டிசைன் பண்ணேன். இதே டிசைன் தான், இதே ஃப்ளவர் தான் டிசைன் பண்ணி பேட்டன்ட் பண்ணியிருக்கேன். பேட்டன்ட் பண்ணி கிராண்ட் ஆகிருக்கு. சோலாருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்போ? மேம், சோலார் வந்துட்டு நிறைய இடம் எடுத்துக்கும். அது அப்புறம் வந்துட்டு சோலார் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஒரு ஃபார்மரால் சோலார் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு 10,000 ரூபா, 20,000, 30,000 இருக்கும்போது, அதுவும் 10-15 வருஷம் சர்வீஸ் லைஃப் இருக்குது ஓடும்போது, அவங்களுக்கு மாதம் வந்துட்டு ரொம்ப கம்மி, மாதம் 100 ரூபா தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாக சோலார் பேனல்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். காற்று அடிக்காத போது சோலார் பேனல்ஸ் வச்சு அதை எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரில்லியன்ட். ஸோ ராயன், இன்னைக்கு வந்து நம்முடைய ஜட்ஜஸ் சொன்னது என்னன்னா, இது ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் பிட்ச்டான், ஓகேங்களா? இங்கே ஐடியாவை தாண்டி எக்ஸிக்யூஷனுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் இங்கே பார்க்கலாமா இப்போ?